வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் வெரிகோஸ் வெயின்ஸ்னால வரக்கூடிய பெயினை நம்ம எப்படி வீட்டிலேருந்தே மேனேஜ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெயின் குறையும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு எந்த காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கோ அந்த காலில் ஏதாவது ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே 20 டைம்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கோல்டு வாட்டர் வச்சு ஒத்தனை கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கோல்டு வாட்டர் பேக் இருக்கும்ல, அந்த பேக் வச்சு நீங்கள் ஒத்தனை கொடுக்கணும். ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் வெயின்ஸ் விரிஞ்சு தான் இருக்கும். நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னுமே அது விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு வாட்டர் கம்ப்ரஸ் கொடுங்க. ரெண்டாவது, எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 எக்ஸசைஸ் கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹீல் ரைஸ். ஒரு சேர் எடுத்துகிட்டு சேருக்கு பின்னாடி நின்று சேரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு உங்களோட குதிகால் மட்டும், அதாவது இந்த மாதிரி நிற்கிறீங்க தரையிலனா ஹீல் மட்டும் இப்படி ரைஸ் பண்ணணும். நின்றுட்டு 1லேருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். திருப்பி அந்த காலை அப்படி கீழே வைக்கணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் பண்ணணும். தனித்தனியாகவும் பண்ணலாம், இல்லை 2 காலும் சேர்த்து வச்சு நிற்கலாம். அண்ட் ரெண்டாவது, ஆங்கிள் பம்ப்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே தரையில் உட்காந்துட்டு கால் நீட்டிக்கணும். தரையில் உட்கார முடியலன்னா ஒரு சோஃபாவாது இல்லைன்னா கட்டில் அந்த மாதிரி உட்காந்துட்டு கால் நீட்டிட்டு, இதான் நம்ம கால் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு காலை மட்டும் கிளாக் வைஸில் 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 10 தடவை. இந்த மாதிரி நீங்கள் சுற்றும் போது உங்களோட சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மூணாவது, சைக்கிளிங். நம்ம நார்மலாக சைக்கிள் ஓட்டுறோம்ல, கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் சைக்கிள் ஓட்டுங்க. இல்லை முடியாது அப்படின்னா வீட்டில் இப்போ நிறைய சைக்கிளிங் மிஷின்ஸ் வருது, வாங்கிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம சேரில் உட்காந்துட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி நீங்களாக ஃபீல் பண்ணி பண்ணணும். இந்த மூமெண்ட் என்ன பண்ணும், இந்த 3 மூமெண்ட்னு என்ன பண்ணுன்னா உங்கள் காலில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெரிகோஸ் வெயின்ஸ்னால வரக்கூடிய பெயின் கண்டிப்பாக குறையும். மூணாவது, தூங்கும்போது தலையை விட கால் கொஞ்சம் உயரமாக வச்சு தூங்கணும். அப்படி தூங்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ரத்த ஓட்டம், அதாவது கீழே போயிட்டு நமக்கு தேங்குதில்ல பிளட், ஸோ அது ரிவர்ஸ் வரும். அந்த மாதிரி ரிவர்ஸ் வரும்போது கண்டிப்பாக உங்கள் பெயின் குறையும். இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் பெயின் எப்படி குறையுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.